You were created for glorious light. மகிமையான ஒளிக்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். Light, வெளிச்சம், glorious light. மகிமையான ஒளி. Anybody in the world can have light, இந்த உலகத்துல யார் வேணாலும் வெளிச்சம் வச்சிருக்கலாம். but only the people who are called by His name have the glorious light. We are always worried about ourselves. நம்ம எப்போதுமே நம்ம குறித்தே கவலைப்பட்டு Glory is about being a blessing to others. மகிமை என்றாலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுதான். Expectation of Jesus is this: my children should arise and shine for the glory of the Lord. Amen. இயேசு விருப்பப்படுகிற காரியம் என் பிள்ளைகள் தேவ மகிமையினால் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். There is a glory, ஒரு மகிமை இருக்கிறது. there is a calling. உங்க அழைப்பு இருக்கிறது. When God called you, தேவன் உங்களை அழைத்த பொழுது He gave you a hope of the glory. அந்த மகிமையின் நம்பிக்கையை தேவன் உங்களுக்கு தந்தார். Without walking in love, அன்புல நடக்காம you can never see the glory. நாம் தேவ மகிமையை பார்க்க முடியாது. Glory does not alienate you. தேவ மகிமை உங்களை அப்புறப்படுத்தி தள்ளி வைக்காது. Glory will draw people towards you. Amen. மகிமையானது ஜனங்களை உங்களுக்கு நேராக இழுக்க செய்யும். மகிமை உங்கள் அடையாளமாய் மாற வேண்டும். Amen. Glory should become your identity. உங்களை பார்க்கறவங்க சொல்லணும், நாங்க மகிமையை கண்டோம். Amen. When the people look at you, they should say, I have seen the glory. தேவனுடைய மகிமையை கண்டோம்னு சொல்லணும். They should say, I have seen the glory of God in you. Let us turn our books to Isaiah 43 verse 7. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். Isaiah 43 verse 7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். Those who carry the name of God தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் have been created for God's glory. தேவ மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். Somebody lift your hands and say amen. Amen. Turn to your neighbor and say, you were created for glory. நீங்க மகிமைக்காக பக்கத்துல சிருஷ்டிக்கப்பட்டீங்க. பார்த்து சொல்லுங்க, நீங்க மகிமைக்காகவே படைக்கப்பட்டீங்க. You were created for God's glory. நீங்க மகிமைக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. சொல்லுங்க amen. Amen. Hallelujah. Hallelujah. Not everybody. எல்லாரும் இல்ல. Those who are called by His name. அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்கள். Those who are called by His His name. அவருடைய நாமத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்கள். Amen. By His name and called by for His name's sake. You and I were created for glory. நீங்களும் நானும் மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். You and I were created in glory. நீங்களும் நானும் மகிமையில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Somebody said amen. Amen. When you were formed in your mother's womb, நீங்க தாயின் கருவிலே உருவாக்கும் போது it is not a mistake or an accident. அது ஒரு தற்செயலாக அல்ல. What was involved in your creation was glory of God. உங்க உருவாக்குதலில் இணைக்கப்பட்ட காரியம் தேவ மகிமை. The cells in your mother's womb multiplied because of the glory of God. தேவ மகிமையினால் உங்கள் தாயின் கருவிலே இருக்கிற அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. வளர்ந்த your cells of the heart multiplied in your mother's womb through the glory of God. தேவ மகிமையின் மூலமாக உங்கள் தாயின் கருவிலே இருக்கிற இருதயத்தின் செல்கள் வர்த்திக்க பண்ணப்பட்டது. If you see the trimester of a baby in the mother's womb, if you see the video, அந்த வீடியோவை நீங்க அந்த தாயின் கருவிலே இருக்கிற அந்த குழந்தையின் வீடியோவை பார்த்தீங்கன்னா, the baby is formed in the mother's womb. அந்த கருவானது தாயின் கருவிலே உருவாகும் பொழுது It is like a small cell. This is the scan of a baby in the mother's womb. ஒரு தாயின் கருவிலே இருக்கிற அந்த கருவோட ஸ்கேன் இதுதான். Started with a single cell. ஒரு சின்ன ஒரு செல்லுல உருவாகுது. You see how it is forming. பாருங்க எப்படி அது உருவாகி கொண்டிருக்கிறது. Slowly the baby is forming. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரு வளர ஆரம்பிக்கிறது. One cell multiplies into several cells. ஒரு செல்லானது பல செல்களாக அது உற்பத்தி ஆகிறது. All the cells of the bone multiply. எல்லா எலும்புக்கான செல்கள் எல்லாமே உற்பத்தி ஆகிறது. Hair cells multiply. முடிக்கான செல்கள் உருவாகுகிறது. Cells of the liver multiply. லிவர்க்கான செல்கள் உருவாகுகிறது. This is not done by a man. இது மனிதனால் ஆகிற காரியம் அல்ல. This is done in the glory of God. இது தேவ மகிமையினால் சிருஷ்டிக்கப்படுகிறது.
என்று. That is the glory of God in creation. அதுதான் உருவாக்குதலில் தேவ மகிமையாய் இருக்கிறது. That is the glory of God in action. அதுதான் தேவ மகிமையின் செயல்பாடாக இருக்கிறது. Your heartbeat started beating because of the glory of God. தேவ மகிமையினால் தான் உங்கள் இருதய துடிப்பு துடிக்க ஆரம்பித்தது. Somebody say amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. In Psalm 139, சங்கீதம் 139 the psalmist says, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், I was created mysteriously. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். Hallelujah. ஹalleluya. உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். சரி. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு In the secret place I was created. பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, In the lower place of the earth when I was created, என் எலும்புகள் உமக்கு மறைவாய் my இருக்கவில்லை. bones were not hidden from you. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. You saw my cell. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. You and I existed as glory. நீங்களும் நானும் மகிமையாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். Actually, before coming into your mother's womb, உங்க தாயின் கருவுக்குள்ள நீங்க வருவதற்கு முன்னால் our spirits were lights in the sight of God. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அந்த தீபம் என்ன? Small lights, glorious lights. அந்த தீபம் என்ன? We existed as lights. நாம் ஒரு ஒளியாக நாம் இருந்தோம். And God wants these lights to become glorious lights. ஆமென். இந்த ஒளியை மகிமையாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்பினார். Somebody shout amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Proverbs 20:27 says that. நீதிமொழிகள் 20:27 அதை சொல்லுகிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். The spirit of man is the light of God. ஆமென். So he wants this light to become a glorious light. இந்த வெளிச்சத்தை மகிமையான ஒளியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். So he already put that light when you were created. நீங்க உருவாக்கும் போதே அந்த வெளிச்சத்தை வைத்து விட்டார். The Lord Jesus said in Matthew chapter 5, மத்தேயு 5 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், if you read from verses 12 to 14, 12 இலிருந்து 14 வரைக்கும் வசனங்களை வாசிப்பீர்கள் the என்றார். Lord said, you are the light of the world. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Not ordinary light. சாதாரண வெளிச்சம் அல்ல. That is what Isaiah 43:7 says, I have created him for my glory. ஆமென். அதுதான் ஏசாயா 43:7 சொல்லுகிறது, என்னுடைய மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். You were created for glorious light. மகிமையான ஒளிக்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். Light, வெளிச்சம், glorious light. மகிமையான ஒளி. Anybody in the world can have light, இந்த உலகத்துல யார் வேணாலும் வெளிச்சம் வச்சிருக்கலாம். but only the people who are called by his name have the glorious light. ஆமென். அவருடைய நாமத்தினால அழைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மகிமையான வெளிச்சம். So when we are in this world, நாம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது what do we do with this light? இந்த ஒளியை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? We often think that the manifestation of glory of God is something for special people. தேவ மகிமை வெளியரங்கமாகிற காரியம் விசேஷித்தவர்களுக்கு தான் மாத்திரம் என்று நாம் நினைக்கிறோம். Only for special church services. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா நடக்கிற ஆராதனையில மாத்திரம் தான் இதெல்லாம் நடக்கும். Only in anointed service God's glory will come. அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆராதனையில தான் தேவ மகிமை இறங்கி விடும். But there is a thirst in your life that you want to see the glory of God manifest. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருக்கிறது, தேவ மகிமை வெளியரங்கமாக வேண்டும். But you feel it's untouchable. ஆனா நீங்க யோசிக்கிறீங்க அது ஒரு தொட முடியாத காரியத்தை போல It is a இருக்கிறது. very high place. அது ஒரு பெரிய உயர் ஸ்தானத்துல இருக்கிறது. Let me clarify to you. இதை உங்களுக்கு நான் விவரித்து சொல்லுகிறேன். Glory is available for everybody who is thirsty for it. ஆமென். அதுக்காக வாஞ்சையாக தாகமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமை ஆயத்தமாக இருக்கிறது. Habakkuk chapter 2 verse 14 says, ஆபக்கூப் 2:14 இப்படியாக for சொல்கிறது, the earth will be filled with the knowledge of the glory of God as the waters covers the sea. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Somebody shout hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிமையினாலே By the பூமி glory, நிறைந்திருக்குமா?
The whole world is filled with the glory Somebody of said God. amen. Amen. This is a prophecy about the last days. இதுதான் கடைசி நாட்களில சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். Amen சொல்லுங்களே. Amen. In the last days, கடைசி நாட்களில் God's glory will cover the entire world. Amen. தேவ மகிமையானது முழு உலகத்தையும் நிரப்ப போகிறது. With the knowledge of the glory of God. அவருடைய மகிமையை அறிகிற அறிவினால். Somebody said amen. Amen. You see, the knowledge of the glory. மகிமையை அறிகிற அறிவு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிமையை Amen. அறிகிற அறிவு. அறிவு Amen. இருக்கா? Amen. First You have the knowledge of the glory of God. சார், அதெல்லாம் சர்ச்சில் பாஸ்டர் ஃபாஸ்டா பாட்டு பாடும்போது டங்கு 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 டங்குன்னு நான் தட்டி டமால் கீழே விழுவோம் பாத்தீங்களா? அதாங்க மகிமை. அப்புறம் புல் அடிக்கணும் எனக்கு இப்படி வர்ஷிப்ல புல் அடிச்சா மகிமை. But you know, God's glory is a visible glory. Amen. தேவ மகிமையானது காண்கிற மகிமையாய் இருக்கிறது. There is no word called Shekinah glory in the Bible. வேதத்துல ஷக்கீனா மகிமை என்று அல்ல. But the people, Christians, they are calling glory Shekinah glory, which is the visible glory. ஆனா பார்க்கக்கூடிய அந்த மகிமையை ஜனங்கள் ஷக்கீனா glory என்று சொல்லுகிறார்கள். Somebody lift your hands and say amen. Amen. When I say the glory of God is upon you, நான் இப்படி சொல்றேன்னு வெச்சுக்கோங்களேன், தேவ மகிமை உங்கள் மேல் இருக்கிறது என்று. You are considering it as a metaphor. நீங்கள் அதை ஒரு உவமையாக பார்க்கிறீர்கள். You are considering it as an invisible blessing that is upon you. உங்க மேல காணப்படாத ஆசீர்வாதமாக. But if I say, ஆனா நான் இப்படி சொல்றேன்னு வைங்களேன், right now the glory is filling the sanctuary. இப்பொழுது தேவாலயத்தை தேவ மகிமை நிரப்புகிறது என்று நான் And சொல்லும் there is பொழுது, a cloud that fills here. இந்த இடத்துல ஒரு மேகம் வந்து நிரப்பும் பொழுது, As it appeared on Mount Sinai, சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்த மேகம் போல, as it hovered around the Moses tabernacle, மோசேவின் கூடாரத்திற்குள்ள இறங்கி வந்த அந்த மகிமை. we need that glory. அந்த மகிமை நமக்கு தேவை. Israelites in the wilderness, வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் they saw the visible glory. அந்த மகிமையை கண்களினால் கண்டார்கள். A cloud in the daytime, a pillar of fire in the night time. மேக சம்பத்தையும் அக்கினி சம்பத்தையும் அவர்கள் கண்டார்கள். Somebody lift your hands and say amen. ஆமென். My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, we are in transit. நாம ஒரு டிரான்சிட்ல இருக்கிறோம். We were created in glory. மகிமையில சிருஷ்டிக்கப்பட்டோம். We are going to see him in glory. ஆமென். அவரை மகிமையில் தரிசிக்க போறோம். Where are you going? Where am I going? எங்க நீங்களும் நானும் போய் கொண்டிருக்கிறோம். We are going to receive the glory of God. தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள நாம் கடந்து செல்கிறோம். My question today is, என் கேள்வி இன்றைக்கு இதுதான். when you are moving from one glory to another glory, how much of glory you should have in between? நீங்க ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நடுவுல எவ்வளவு மகிமை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும்? How much you should reflect the glory of God? எவ்வளவாக தேவ மகிமையை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் The இருக்க வேண்டும்? expectation of Jesus is this: my children should arise and shine for the glory of the Lord. Amen. இயேசு விருப்பப்படுகிற காரியம், என் பிள்ளைகள் தேவ மகிமையினால் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களே. ஆமென். காரிருள் உலகத்தை மூடும், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். என்ன மாதிரி உதிப்பு? அது மகிமை. ஆமென். அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். Somebody said amen. Amen. The glory of God will shine upon you. So you were created in glory. நீங்கள் மகிமையில் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். At the end you will see Jesus in glory. முடிவில் இயேசுவை மகிமையில் தரிசிக்க போகிறீர்கள். We will be transformed in his glory. அவருடைய மகிமையில் மறுரூபமாக்கப்பட போகிறோம். Between that time, அந்த காலகட்டத்துக்குள் we need to reveal the glory of God to the whole world. Amen. அந்த காலகட்டத்துக்குள் தேவ மகிமையை உலகத்துக்கு வெளியரங்கமாய் கொண்டு வர வேண்டும். So I want to quickly give you 5 things. 5 things, write it down. 5 things.
சீக்கிரமாக நான் 5 காரியங்களை நான் சொல்ல போகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். Number 1, write it down. Seek for the glory. முதலாவதாக நாம் இந்த மகிமையை வாஞ்சிக்க வேண்டும். You have to desire the glory. உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். When you seek the glory, நீங்கள் அந்த வாஞ்சையோடு அந்த மகிமையை you தேடுவீர்கள் will be என்றால், able to see the visible glory of God. நீங்கள் தேவனுடைய பிரத்யட்சமாக இருக்கிற அந்த மகிமையை பார்க்க முடியும். The Hebrew name is the Shekinah, which is the presence of God. எபிரேய மொழியில் அந்த ஷக்கீனா க்ளோரி என்றால் தேவ பிரசன்னம் என்று அர்த்தம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. Presence of God not dwelling in heaven. Presence of God dwelling in earth is called Shekinah glory. ஆமென். தேவ பிரசன்னம் பரலோகத்தில் வாசம் செய்வதல்ல, தேவ பிரசன்னம் உலகத்தில் பூமியில் வாசம் செய்வதுதான் ஷக்கீனா மகிமை. அங்க போன பிறகு வேற க்ளோரிங்க. When we go there, it's a different realm of glory. மாம்சீக கண்களிலே நாம பார்க்கக்கூடிய the flesh eyes that we have through which we see the glory, that is the Shekinah glory. Amen. ஷக்கீனா மகிமை என்றால் மாம்சீக கண்களினால் காணக்கூடிய மகிமை. Somebody said amen. Amen. Exodus 24:17. யாத்ராகமம் 24:17. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. Somebody lift your hands and say amen. Amen. My question is, என் கேள்வி இதுதான். everybody did not want to walk inside that glory. எல்லாரும் அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. Exodus 24:18, next verse. யாத்ராகமம் 24:18. Bible says Moses மோசே entered into the cloud. மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து. Somebody said நடுவிலே. நடுவிலே எல்லாரும் சொல்லுங்க, எங்க பிரவேசித்து. போனாரு? நடுவிலே. சைடுல இல்ல, Not in the side, கடைசில இல்ல, or not in the last, மூணாவது ஃப்ளோர்ல இல்ல, not in the third floor. சபையின் நடுவிலே, Amen. மகிமையின் நடுவிலே, Amen. நடுவிலே பிரவேசித்து. Amen. Hallelujah. Hallelujah. Always aim for the center in your life. எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையின் மையத்தை குறிவைத்து செயல்படுங்கள். If you want the glory, தேவ மகிமை வேணும்னா don't stand at the end and ask for the glory. Come in the central position, ask and say, I want to see the glory. Amen. கடைசியில நின்னுக்கிட்டு மகிமை வேணும்னு கேட்காதீங்க. நடுவுல வந்து நின்று தேவ மகிமையை வாஞ்சியுங்கள். சொல்லுங்க hallelujah. Hallelujah. You see in Exodus 19, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் when the people came near the mountain of Sinai, சீனாய் மலை அருகில் ஜனங்கள் வரும் பொழுது, when they saw the mountain on fire, அந்த மலை அக்கினி காடாக அவர்கள் அதை பார்க்கும் when பொழுது, they saw the thunder on the top of the mountain, அந்த இடி முழக்கங்களை அவர்கள் அங்கே பார்க்கும் பொழுது, they heard the trumpet sounds, அந்த எக்காள சத்தங்களை கேட்டார்கள், they saw the glory, அந்த மகிமையை பார்த்தார்கள். they did not want to walk to the glory. ஆனா அந்த மகிமையில் நடக்க அவர்களுக்கு பிரியமில்லை. They told Moses, மோசே கிட்ட இப்படியாக you சொல்றாங்க, go and speak to that God. நீங்க போய் தேவன் கிட்ட பேசுங்க, We will stand here. நாங்க இங்கேயே நிக்கிறோம். Hallelujah. 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 Somebody lift your hands and say amen. Amen. The people said, we are scared. ஜனங்க சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருக்கிறது. You go and speak with them. நீங்க போய் அவரோட பேசுங்க. That is how many people are. அப்படிதான் அநேகர் இருக்கிறீங்க. In Exodus chapter 20, if you read, you can read that verse. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். They say, you go and speak, Moses. நீங்க போய் பேசுங்க மோசே. We will stand here. நாங்க இங்கேயே நிக்கிறோம். Many people are like that. அநேகர் அப்படிதான் இருக்கிறீங்க. They don't want a glimpse of the glory of God. தேவ மகிமையின் சாயலை பார்க்க விரும்புவதில்லை. They will tell their wife, you go to church and come. அவங்க மனைவியை பார்த்து சொல்வாங்க, நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கம்மா, I will take care of the dogs. நான் நாயெல்லாம் பாத்துக்கிறேன். You go and come, I will go shopping and I will cook the food. You go to church and come. நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, நான் ஷாப்பிங் போயிட்டு சமையலெல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியா வைக்கிறேன் உங்களுக்கு. Don't everybody want to see the glory of God? எல்லாருக்கும் தேவ மகிமையை பார்க்கணும்ன்றதே இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிமைய வாஞ்சிக்கணுங்க. Amen. You have to seek the glory of God. இது மகிமையான வாசஸ்தலம். Amen. This is the glorious dwelling place of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்திலே, In the book of Isaiah chapter 60, ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே, என் மகிமையின்
பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு பாருங்க. Amen. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு ஆ. லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். ஆமென். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். Amen. Somebody shout hallelujah. Hallelujah. Isaiah 60 verse 13 says, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக where சொல்லுகிறது. my feet shall tread, I will glorify that place. Amen. என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். Do you know that this place is a place of glory? உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் ஒரு மகிமையான ஸ்தலமாய் இருக்கிறது. After the pandemic, இந்த பேண்டமிக்கு பிற்பாடு people want to worship from their homes. வீட்டிலிருந்தே ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் They என்று fail to விரும்புகிறார்கள். understand. அவங்களுக்கு ஒரு காரியம் புரியவில்லை. You need to come to the glory where God glorifies His name. Amen. நீங்க மகிமைக்குள்ளான ஸ்தலத்திற்கு வந்து தேவன் மகிமைப்படுகிற இடத்திற்கு வர வேண்டும். Sister, tell me, why didn't God show His glory in Moses' house? ஏன் மோசேவின் வீட்டில தேவ மகிமையை தேவன் வெளிப்படுத்தவில்லை? Why did Peter, John, they all had to come together in the upper room? Why didn't God shine the glory in their separate homes when they were all, in their own homes? பேதுரு யோவான் இவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கும் பொழுது ஏன் தேவ மகிமை வெளிப்படுத்தல? ஏன் எல்லாரையும் மேல் வீட்டு அறைக்கு தேவன் வரவழைத்தார்? There is a place where God steps up. Amen. ஆண்டவர் இறங்கி வருகிற ஸ்தலம் உண்டு. அவர் பாதங்கள் நிற்கிற இடம் இருக்கிறது. Amen. His steps, a place where his legs என் land. பாத ஸ்தானத்தை, என் பாதம் படுற ஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்றேன். Amen. Somebody said amen. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். Amen. We are sitting at his feet. Hallelujah. 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 It is a glorious place. இது ஒரு மகிமையான ஸ்தலம். Habakkuk chapter 3 verse 4. பைபிளை தரங்க. அவருடைய பிரகாசம் ஆ. சூரியனை போல் இருந்தது. ஆ. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. ஆ. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அங்க என்ன மறைஞ்சிருந்துச்சா? பராக்கிரமம். The awesomeness of God. Amen. அவருடைய பராக்கிரமம் The மறைந்திருந்தது. mightiness of God Amen. in Egypt. எகிப்தில் The whole of Egypt was in darkness. முழு எகிப்தும் இருளடைந்து காணப்பட்டது. But there was light in Goshen. ஆனா கோஷேன்ல மாத்திரம் வெளிச்சம் இருந்தது. Exodus 10:23. யாத்திராகமம் 10:23. Whole Egypt was in darkness. முழு எகிப்தும் இருளடைந்து காணப்பட்டது. But in Goshen ஆனா கோஷேனில் மாத்திரம் there was light. வெளிச்சம் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. மற்றவங்களுக்கெல்லாம் சூரியனும் சந்திரனும் தேவை. They need sun and moon. For us, நமக்கோ more than sun and moon, we have the glory of God. Amen. சூரியனும் சந்திரனை காட்டிலும் தேவ மகிமை நமக்கு இருக்கிறது. Seek for the glory of God. அவருடைய மகிமையை நாம் வாஞ்சிக்க In வேண்டும். Acts chapter 7 அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் verse 55, 55ஆம் வசனத்தில் Acts 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. Stephen, he was filled with the Spirit. அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டு People are going to stone him. அவனை ஜனங்கள் கல்லெறிந்து கொல்ல He போகிறார்கள். just preached a powerful message. ஒரு வல்லமையான பிரசங்கத்தை செய்து The முடிக்கிறார். Jews are angry. யூதர்கள் எல்லாரும் மிகவும் கோபத்தோடு இருக்கிறார்கள். They're going to stone him. அவனை கல்லெறிய போகிறார்கள். He was not bothered about them. ஆனா அத பத்தி கவலையே படல அவரு. He was bothered about the glory of God. தேவ மகிமையை குறித்து அவர் கவலைப்பட்டு அவன் கொண்டிருந்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்தானா? Amen. He looked up to the Malbada sky. rakaba shantaladala. Ribandalaba. ஸ்தேவான்களே எதை பார்க்கறீங்க? Amen. Stephens, what are you seeking? நீங்க எதை பார்க்கறீங்க? What are you looking at? உலகத்தை பார்க்காதீங்க. Don't look at the world. ஐயோ என்ன அடிக்கிறாங்களே.
Oh, they are beating me. ஐயோ என்ன கொல்றாங்களே. Oh, they are killing me. ஐயோ எனக்கு விரோதமா பேசுறாங்களே. Oh, they are speaking against me. கூக்குரலிடுறாங்க அவனை சுத்தி. They are shouting and screaming around him. 54ல வாசித்து பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவரை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவங்க எல்லாம் பல்ல கடிக்கிறாங்க. இவன் கத்தரை பார்க்கறான். Amen. They were biting their teeth, but he was looking at Jesus. The others, மற்றவர்கள் எல்லாரும் they were angry with man. அவங்க மனுஷன் மேல பயங்கர கோபமாக இருந்தாங்க. But this guy was looking at the glory of God. ஆனா இந்த மனிதனோ தேவ மகிமையை பார்த்து கொண்டிருந்தார். And what did he see? அவர் என்ன பார்த்தார்? He saw the glory of God. தேவ மகிமையை அவர் கண்டு, and next thing, அடுத்ததாக he saw Jesus standing. இயேசுவானவர் அங்கே நிற்கிறதை கண்டார். இயேசு எழுந்து நிற்கிறதை பார்த்தார். Amen. He saw Jesus standing there. உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் வந்து உட்காருன்னு சொன்னாரு. உட்கார வச்சிருக்கிறாரு. உட்கார்ந்தவர் ஏன் ஏஞ்சி நிக்கிறாருன்னா தேவ மகிமையவே பார்த்துட்டானே ஸ்தேவான். Amen. You know why he stood up? Because Stephen saw the glory of God. நீங்களும் நானும் என்ன செஞ்சோம்? What are you and I Did doing? we shine the glory that God has given us? தேவன் நமக்கு கொடுத்த அந்த மகிமையை நாம் பிரகாசிக்கிறோமா? We are always worried about ourselves. நம்ம எப்போதுமே நம்ம குறித்தே கவலைப்பட்டு Glory is about being a blessing to others. மகிமை என்றாலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுதான். Somebody lift your hands and saying Amen. Amen சொல்லுங்க. Amen. It is not about the extent that you are alive. நீங்க உயிரோட இருக்கிறதை குறிக்கிறதல்ல. நீங்க எவ்வளவு நாள் உயிரோட இருக்கீங்க அது முக்கியம் இல்ல. It's not that how long you're alive. It's about what you do with your life when you are alive. நீங்க உயிரோட இருக்கும்போது உங்க வாழ்க்கையின் மூலமாக எதை செய்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம். Stephen died at a young age. ஸ்தேவான் ஒரு வாலிப வயதில் அவர் மரிக்கிறார். But he was able to accomplish much for the Lord. ஆனா தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து முடித்தார். Whole of Samaria was saved. முழு சமாரியாவும் ரட்சிக்கப்பட்டது. Somebody lift your hands and say amen. Amen. Number 2, first I said seek the glory. முதலாவதாக தேவ மகிமையை வாஞ்சிக்க வேண்டும். Number 2, pray for the glory. இரண்டாவதாக அந்த மகிமைக்காக ஜெபிக்க வேண்டும். Exodus 33:18. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Moses, God promised him, my presence will go before you. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். But he was not satisfied with it. ஆனா அதோடு அவர் திருப்தியாகவில்லை. He said, I want to see the glory. He prayed for glory. அவர் மகிமைக்காக ஜெபிக்கிறார். அதை நான் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. Presence வந்து perfume, glory வந்து perfume போட்டுக்கிறவர். Amen. தேவ பிரசன்னம் என்பது ஒரு வாசனை திரவியத்தை போல இருக்கிறது. ஆனால் மகிமை என்பது அதை போட்டுக் கொண்டிருக்கிறவர் தான் மகிமை. Are you happy with just the perfume or do you want the perfume? Amen. அந்த வாசனையை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்லனா அந்த பெர்ஃப்யூமே உங்களுக்கு வேணுமா? யாருக்கெல்லாம் நம்ம சென்ட் கடைக்கு போயிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த சென்ட் கடையில் போய் ஓசியில் வச்சுன்னு வருவாங்க தெரியுமா? வாசனை இருக்குது, பெர்ஃப்யூம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசன்ஸ் இருக்குது, பிரசன்ஸ்குள்ள வந்துட்டு போறாங்க, ஆனா அவங்களோடயே வாசம் பண்ற மகிமை இல்லாம இருக்கிறாங்க. Many people are coming here, you have the presence of God with you, but you don't have the permanent glory of God dwelling with you. Moses cried and prayed, I want to see the glory, show me your glory. மோசே இப்படியாக அழுது ஜெபிக்கிறார், ஆண்டவரே உங்க மகிமையை எனக்கு காண்பித்து அருளும். So how should I pray? நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் அதற்கு? Ephesians chapter 1 verse 17-18. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-18. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே, எல்லாரும் சொல்லுங்க, அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். There is a hope in our calling which is the hope of his glory. Amen. அந்த மகிமையின்
ஐஸ்வரியம், சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வரியம் இருக்கிறது. Somebody said hallelujah. ஹalleluya. There is a glory, ஒரு மகிமை இருக்கிறது, there is a calling. உங்க அழைப்பு இருக்கிறது. When God called you, தேவன் உங்களை அழைத்த பொழுது He gave you a hope of the glory. அந்த மகிமையின் நம்பிக்கையை தேவன் உங்களுக்கு தந்தார். சொல்லுங்க ஹalleluya. Amen. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. நீங்க ஒரு ஸ்தாபனத்துல சேர்றீங்க. You are joining an அந்த organization. ஸ்தாபனத்துல சேரும்போதே சொல்றாங்க, When you join, they say நீங்க இந்த ஸ்தாபனத்துல CEO மாற முடியும். you can become a CEO of the company. அந்த CEO உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன மாதிரியே நீ CEO ஆகலாம்பா. That CEO is looking at you and saying, you can become a CEO like me. எந்த CEO சொல்ல மாட்டான். No CEO will அவன் tell என்ன that. பண்ணுவான், உங்களை வந்து பியூனாவே வைக்கணும்னு பார்ப்பான், குமாஸ்தாவே வைக்கணும்னு பார்ப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன மாதிரி மாறுங்க, Amen. நான் என் மகிமையை உங்களுக்கு தரேன். But God is telling, He's telling, just change like me. I want to give my glory to you. When you pray, நீங்க ஜெபிக்கும் பொழுது pray believing and you will see the glory of God. நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க, தேவ மகிமையை காண்பீர்கள். John 11:40. யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Jesus told Martha, மார்த்தாளை பார்த்து இயேசு if you சொல்லுகிறார், believe you will see the glory of God. நீ விசுவாசித்தாய் என்றால் தேவ மகிமையை காண்பாய். Somebody said amen. Amen. Number 3. மூன்றாவதாக, First I said seek the glory. முதலாவதாக நீங்கள் மகிமைக்காக வாஞ்சிக்க வேண்டும். Second, இரண்டாவதாக pray for the glory. மகிமைக்காக ஜெபிக்க Number வேண்டும். 3, மூன்றாவதாக guard the glory. மகிமையை பாதுகாக்க வேண்டும். Ezekiel chapter 28. எசேக்கியேல் 28ஆம் If அதிகாரம் you read from verse 12 to 19, 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், actually Satan, Lucifer was created in glory. பிசாசு லூசிபர் மகிமையில் உருவாக்கப்பட்டான். He created him in glory. அவனை மகிமையில் தேவன் வாசிங்க உருவாக்கினார். sister. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஆ. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, எதெல்லாம் வச்சு படைச்சாரா? Precious stone. பத்மராகம், பத்மராகத்தை வைக்கிறாரு, புஷ்பராகம், காதுல புஷ்பராகத்தை வைக்கிறாரு, வைரம், வைரம் வைக்கிறாரு, படிகை பச்சை, படிக பச்சை, கோமேதகம், கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம். இதெல்லாம் என்னன்னே தெரியலல்ல. எவ்வளோ precious ஸ்டோன் தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை சகலவித டைமண்ட்ல எத்தனை வகை இருக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் தெரியாது, நானும் வாங்கினதில்லை. ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி கோல்டுல வந்து கேரட் இருக்குதோ அதே மாதிரி டைமண்ட்லயும் அந்த டைமண்டை கட் பண்றதுல பிளெமிஷ் இல்லாம அப்படியே லென்ஸ்ல வச்சு பார்ப்பாங்க. உயர் ரக டைமண்ட்னா அப்படி பர்ஃபெக்ட் கட்ல இருக்கும். அப்படிப்பட்ட சகலவித வைரங்களினாலும் ரத்தினங்களாலும் அவனுக்கு ஃபுல்லா லூசிஃபரை என்ன பண்ணியிருந்தாரா? பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவனை படைக்கும் போதே, லூசிஃபரை படைக்கும் போதே உன் மேல வாத்தியங்களும் ட்ரம்ஸ் இருந்துச்சான், உன் நாகசுரங்களும். புரிஞ்சா? படைக்கும் போதே ட்ரம்ஸோடய படைச்சிருக்கிறார். அப்புறமா நாதஸ்வரமா? நாகசுரங்களும் வாத்தியங்களும். நாகஸ்வரங்கள் தான் இதுதான். இந்த மாதிரி இந்த ஸ்வரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. அப்புறம் வாசிங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். இவ்வளவும் கொடுத்தது எதுக்கு? காப்பாத்துகிறது. இவ்வளவும் கொடுத்தது எதுக்கு? எதை காப்பாத்துறதுக்கு? To guard what? இந்த தாளந்தெல்லாம் எது கொடுத்தாரு? I want to show you a part of a worshipper, a part of an important part. மனிதனை லூசிஃபருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவங்க துதியை சொல்லி வருவாங்க. ஆக்சுவலா லூசிஃபருக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? மிகாவேல் சண்டை போடுகிறவர், காப்ரியேல் செய்தியை கொண்டு போகிறவர். லூசிஃபர் நீங்க நினைக்கிறீங்க சும்மா ஜிங்கு ஜிங்குன்னு வாசிக்கணும் இந்த நினைக்கிறீங்க. ஜிங்கு ஜிங்குன்னு வாசிக்கிறவங்க இல்ல. அவங்க வேலை என்னன்னா காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். A worshipper is anointed to protect the glorious throne of God. Amen. கையை தட்டுங்க. தேவனுடைய மகிமையான சிங்காசனத்தை பாதுகாக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. Anointed to guard
அபிஷேகம் பண்ணப்பட்டு பாதுகாப்புக்காக. Musicians should understand, இசை வாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், not many of them have the gift of playing what you do. நீங்க செய்கிற இந்த தாளந்து அநேகருக்கு கிடையாது. When God created you in glory, ஆண்டவர் உங்களை மகிமையில் சிருஷ்டிக்கும் பொழுது He planned and put all the talents in your body. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இந்த தாளந்துகளை உங்க சரீரத்திற்குள் வைத்திருக்கிறார். அதானே எசேக்கியேல் 28:13 ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. He already programmed it in your life. அதை எல்லாமே ஆயத்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் புரோகிராம் பண்ணி வைத்து It விட்டார். is not acquired. அது நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. It is not learnable. அது படிக்க முடியாது. எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, பீட்லயே பாட மாட்டேன்றாங்க. எத்தனையோ பேர் பாடுறாங்க, சில பேருக்கு ஸ்வரத்திலேயே நிக்க மாட்டேங்குது. 7 கட்டை தான் இருக்குது, 8வது கட்டையில பாடுறாங்க. But why did God create everything? ஆனா ஏன் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்? To guard the glory. Amen. தேவ மகிமையை பாதுகாக்கும்படியாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆராதனை வீரனாக, as a worship leader, பரிசுத்த ஸ்தலத்தை, the holy place of God, அபிஷேகமான மகிமையான ஸ்தலத்தை, the anointed glorious place. அதான் இந்த வர்ஷிப் டீமுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு, இங்க வர்ஷிப்பரா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நம்மளை எல்லாம் இந்த பூமியில அவருடைய மகிமையை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Amen. God has created us to protect the glory of God and He has kept us as worshippers in this earth. He walked among the fire, அக்கினிக்கு நடுவில் நடந்தார், but he was not burnt. ஆனா வேகவில்லை. Why? எதற்காக? Because he lived in the glory. ஏனா தேவ மகிமையிலே வாசம் செய்து கொண்டிருந்தார். But one day, ஆனா ஒரு நாள், our God is a very quiet God. நம் தேவன் ரொம்ப அமைதலான தேவன். One day, ஒரு நாள் he kicked somebody. எட்டி உதைச்சாராம் ஒருத்தரை. ஆண்டவர் உதைத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? தள்ளுனாராம். நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஆண்டவர் சும்மா கையிலெல்லாம் தள்ளிக்க மாட்டார். காலே வச்சு போட மேல உட்காந்துக்கிட்டு இந்த மகிமையை காப்பாத்துறதுக்கு உன்னை வைக்கிற வச்சா, உனக்கு மகிமையை தேடுற, இந்த மகிமைக்கு காம்படிஷனா பாக்குற. வர்ஷிப்பர்ஸ் டோன்ட் மேக் வர்ஷிப் a business. Glory of God, it is a responsibility. It is not a money making place. என் பாட்டை போட்டு இன்டர்நெட்ல எவ்வளவு வருதோ அதை வச்சு வருமானம் காசு சம்பாதிக்கிறதுக்காக பாட்டு போடாதீங்க. நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தருடைய சிங்காசனம், மகிமையின் சிங்காசனம் பாதுகாக்கப்பட வேண்டும். மந்திரவாதிகள் வரக்கூடாது சபைக்குள்ள, சபைக்கு விரோதமாய் எழும்ப கூடாது. அப்படிப்பட்ட ஆராதனை இந்தியாவிலே எழும்புமானால் இந்தியாவிலே தேவ மகிமை வெளியரங்கமாகும். வேதனையோட சொல்றேன், நம்ம மியூசிஷியன்ஸ் எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல, ஆனா நிறைய பேர் இன்னைக்கு டிமாண்ட் பண்றாங்க, இவ்வளவு கொடுத்தாதான் வாசிப்பேன். மகிமையை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இதுல எனக்கு என்ன கேள்வினா, இப்போ இங்க இருக்கிற இந்த பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரும் பாடுறாங்க. இவங்க யாருக்குமே நம்ம காசு கொடுக்கறது இல்லை. அவங்க வேலை இருக்குது, வேலை இருக்குதோ இல்லையோ பாடுறாங்க. இப்போ மியூசிஷியன்ஸ் மட்டும் அந்த தாளந்தை வச்சுக்கிட்டு நான் வாசிக்கணும்னா எனக்கு காசு கொடுக்கணும். உனக்கு சம்பளம் கொடுக்குறாருல ஆண்டவர். அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? ஃப்ரீயா வாசிக்கணும். நான் தேவ மகிமையை காப்பாற்றுவதற்காக அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா சிலருக்கு அவங்களுக்கு ஃபுல் டைமா ஆண்டவருடைய ஊழியத்தை பண்றாங்க. எனக்கு வேற எதுவுமே வழி இல்லை, ஆலயம் தான் எனக்கு சோறு போடணும், ஃபுல் டைம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தாவீது தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த 4000 பீப்புளுக்கு சம்பளம் கொடுத்து கர்த்தருடைய மகத்துவத்தை பாட துதிக்க 24 hours ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தார், சாப்பாடு போட்டார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆலயம் பிச்சைக்கார ஸ்தலம் இல்ல. இந்த ஆலயம் எவ்வளவு பேர் வந்தாலும் உங்களுக்கு சோறு போட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சில பேர் கர்த்தரை நம்புறதில்ல.
இந்த பிசாசுக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் ஏன் பிசாசா மாறினா, லூசிஃபர் அவனுக்கு எல்லாமே கொடுத்திருந்தார், அவனுக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுத்திருந்தார், ஆனா அவனுக்கு அது திருப்தி ஆகல. இன்னைக்கு சில பேருக்கு அவங்க அப்பா கொடுத்த சொத்து இருக்குது, அவங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார், வீடுகளை கொடுத்து அவங்க பிள்ளைகளை கூட கொடுத்திருக்கிறார், ஆனா திருப்தி ஆகிறது இல்ல. இங்க வந்து சம்பளம் கொடுத்தாலும் திருப்தி ஆகிறது இல்ல. ஏன்? They don't understand the responsibility. I am called to guard the glory of God. Amen. சாத்தான் வந்து ஏன் சாத்தானா மாறினானா, he failed to guard the glory of God. அவன் தேவனுடைய சிங்காசனத்தை பாதுகாக்க தவறிவிட்டதனால், That's why God got angry with him. அதனால தான் ஆண்டவர் பயங்கர கோபம் கொண்டார். Why did God push down Saul and bring in David? ஏன் சவுலை தள்ளி தாவீதை கொண்டு வந்தார்? Saul was more about getting sheep. அமலேக்கியர்ட்ட இருந்து ஆடுகளை இவன் பதுக்கி வைக்கிறான், ஃபுல்லா அழிக்க சொன்னா பதுக்கி வைக்கிறான். இவனுக்கு ஆடுகள் மேல கவனம். தாவீது வந்த உடனே உடன்படிக்கை பெட்டி எங்க? சவுலுடைய காலத்துல உடன்படிக்கை பெட்டியை தேடவே இல்ல. They didn't search for the ark of covenant in the period of Saul. ஏலியுடைய பிள்ளைகள் ஓப்னி பினேகாசுடைய தவறால பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. Amen. The Philistines they took away the ark because of Ophni and Phinehas problem. Their sins. Because of their sins. Glory went away. Ichabod. மகிமை போய்விட்டு இக்கபோத் வந்தது. Saul. ஆனா சவுல் was an Ichabod. அவன் ஒரு இக்கபோத்தாக இருந்தான். He didn't seek the glory. தேவ மகிமைக்கு பின்பாக போகவில்லை. He didn't pray for the glory. தேவ மகிமைக்காக ஜெபிக்கவில்லை. He didn't guard the glory. தேவ மகிமையை பாதுகாக்கவில்லை. Your family உங்க குடும்பத்துல is a glory of God. தேவ மகிமையாய் இருக்கிறது. You are called to guard the glory. நீங்க தேவ மகிமையை பாதுகாக்கும்படியாக Don't allow anybody to disturb that glory. தேவ மகிமையை டிஸ்டர்ப் பண்ண யாரையும் அனுமதிக்காதீங்க. உங்க மகிமையின் வீட்டை, உங்க கூடாரத்தை, அந்த உடன்படிக்கை பெட்டியை வேற எந்த பெண்ணும் வேற எந்த ஆணும் உள்ள வர கிடக்கூட கூடாது. Don't allow anybody to come inside and disturb the ark of covenant which is inside your family. You are joined in the glory of God. நீங்க மகிமையில் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You have children or no children. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குதோ இல்லையோ, your husband satisfies you or doesn't satisfy you. உங்க கணவன் உங்களை திருப்தி படுத்துகிறாரோ இல்லையோ, your wife does not see you as a hero or not, உங்க மனைவி உங்களை மதிக்கறாங்களோ ஹீரோவா பார்க்கறாங்களோ இல்லையோ, you cannot lose the glory of God. நீங்க தேவ மகிமையை இழக்க முடியாது. your children are glorious children. உங்க பிள்ளைகள் மகிமையின் பிள்ளைகள். Don't make them Ichabod. அவங்களை இக்கபோத்தா மாத்திராதீங்க. When the husband and wife part away and go and live with separate partners, கணவனும் மனைவியும் பிரிந்து தனித்தனியாக வாழும் பொழுது the children become Ichabod. பிள்ளைங்க இக்கபோத்தா மாறிவிடுறாங்க. Glory has departed. மகிமை கடந்து போய் விடுகிறது. Never have divorce as a plan in your life. தயவு செய்து உங்க வாழ்க்கையில டைவர்ஸை யோசிக்கவே யோசிக்காதீங்க. It is not glorious to God. அது தேவனுக்கு மகிமை செலுத்தாது. Somebody said amen. Amen. Guarding the glory is very important. தேவ மகிமையை பாதுகாப்பது மிக மிக முக்கியம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இந்த மகிமையை மண் பாண்டங்களில் கர்த்தர் கொடுத்திருக்காராம். Amen. We carry this glory in the earthenware. இந்த மண் பாண்டங்களை வந்து போட்டீங்கன்னா உடைச்சிரும். இரும்பு பாத்திரத்துல வச்சிருந்தீங்கன்னா அது உடையாதுங்க. ஆனா மண் பாத்திரம் ஈஸியா உடைஞ்சிரும். Amen. The earthenware will break very soon. என் கேள்வி என்னன்னா, ஆண்டவர் ஏன் தான் இந்த மண் பாத்திரத்துக்குள்ள வச்சாரோ? இதை விட பெட்டரான ஏதாவது ஒரு ஜீவிக்குள்ள வச்சிருக்கலாம். அவருக்கு தெரியும் இது மண்ணானாலும் என் சாயல்ல இருக்கிறதுனால என் மகிமையை இழக்க அது விரும்பாதுன்னு நம்பிக்கையாய் கொடுத்திருக்கிறார். Somebody said amen. 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் தேவனால் உண்டாகிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷம், this treasure மண் பாண்டம் we have it in a earthen vessel. மண் பாண்டங்களில் பெற்று கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனம் சொல்லுது, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி போவதில்லை. அதான் மண் பாண்டமா இருந்தாலும் பிசாசு உங்களை ஆட்டினாலும் உள்ள இருக்கிற மகிமை குறையாது.
இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. இப்போ அடுத்தது walk in the glory. 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் Do you என்றும், not know that you are the temple of God? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் Spirit of என்றும் God dwells in you. அறியாதிருக்கிறீர்களா? அறியாது இருக்கிறீங்களா? We are God's house. Amen. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். We are his temple. நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். It is one thing to have the glory, தேவ மகிமையை பெற்றுக்கொள்வது ஒரு காரியம், other to walk in it. ஆனால் தேவ மகிமைக்குள் நடப்பது இன்னொரு காரியம். Somebody said hallelujah. ஹalleluya. Which means wherever you go, நீங்க எங்க போனாலும் your glory should surround you. உங்க மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும். There is no vacation in glory. மகிமையில உங்களுக்கு லீவே கிடையாது. As I want to see some picture, as I want to see some evil அல்லது அழுக்கு படங்களை பார்ப்பதற்காக கொஞ்ச நேரம் மகிமை தள்ளி நில்லுங்க ஆண்டவரே, நான் கொஞ்சம் இதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். You can't excuse yourself from glory. You always have to be filled with the glory. Amen. நீங்கள் எப்பொழுதும் மகிமையால் நிரப்பப்பட்டு காணப்பட வேண்டும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Walk in the glory. தேவ மகிமையில் நடக்க Because you ஆரம்பிங்க. are the temple of the Holy Spirit. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக நீங்க இருக்கிறீங்க. 2 Corinthians chapter 3 verse 18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Fifth point. ஐந்தாவதான பாயிண்ட். Prepare for the glory. மகிமைக்காக ஆயத்தப்படுங்கள். Prepare for the glory. மகிமைக்காக ஆயத்தப்படுங்கள். Somebody said amen. ஆமென். How do you prepare for glory? வாசிங்க எப்படி வசனத்தை. நாம் அதை ஆயத்தப்பட வேண்டும்? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் We all with unveiled face, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, beholding as in a mirror the glory of the Lord. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் Ah. அந்த சாயலாகத்தானே Ah. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். Are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. சத்தமா ஆமென் சொல்லுங்க. Amen. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் The Spirit of God which is inside you. டெய்லி என்ன பண்றாரு தெரியுமா? What does he do daily inside you? மகிமையின் மேல் மகிமை, Amen. Glory from glory to glory. பலத்தின் மேல் பலன். From strength to strength. ஹalleluya. கிருபையின் மேல கிருபை. Amen. From grace to grace. From one level of glory to another level of glory. ஒரு பரிமாணத்திலிருந்து அடுத்த பரிமாணத்தின் மகிமைக்குள்ளாக. In the beginning of my ministry, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் when I placed hands, நான் கரங்களை வைக்கும் பொழுது demons will manifest. பிசாசுகள் அலற ஆரம்பித்தது. Then God increased the glory. அதுக்கப்புறம் அந்த மகிமையை கொஞ்சம் அதிகரித்தார். When I sing in the spirit, நான் ஆவியில பாட ஆரம்பிக்கும் பொழுது demons will manifest. பிசாசுகள் வெளிவர ஆரம்பித்தது. Evil spirits will run away. அசுத்த ஆவிகள் ஓடி போகும். Today, இன்றைக்கு if I say hallelujah, நான் ஹalleluya சொன்னாலே demons are manifesting, evil spirits are running. பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் வெளியேறுகிறது. The level of commitment that I show in walking in the glory of God, தேவ மகிமையில் நடப்பதற்கு நான் செலுத்துகிற அந்த கவனமும் அந்த பாதுகாப்பையும் வைத்து sacrifice. அந்த பலி செலுத்தி கிரயம். கிரயத்தை செலுத்துகிறது. When we give the sacrifice, நாம் அந்த கிரயத்தை செலுத்துகிறது நிமித்தம் the weight of affliction அந்த உபத்திரவத்தின் பாடுகளின் உபத்திரவங்கள் is nothing compared to the weight of his glory. அவருடைய மகிமைக்கு ஒப்பானதல்ல. Are you preparing yourself for the glory of God? தேவ மகிமைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி How கொண்டிருக்கிறீங்களா? to prepare for the glory? எப்படி தேவ மகிமைக்காக ஆயத்தப்படுவது? Only through love. அன்பின் நிமித்தம் தான் நாம் ஆயத்தப்பட Write it down. முடியும். Without love, அன்பு இல்லாம, without walking in love, அன்புல நடக்காம you can never see the glory. நாம் தேவ மகிமையை பார்க்க முடியாது. Glory does not alienate you. தேவ மகிமை உங்களை அப்புறப்படுத்தி தள்ளி வைக்காது. Glory will draw people towards you. Amen. மகிமையானது ஜனங்களை உங்களுக்கு நேராக இழுக்க செய்யும். If you say you have the glory, உங்களுக்கு மகிமை இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா people will be drawn towards you. ஜனங்கள் உங்க பக்கம் இழுக்கப்படுவார்கள். நான் உயர்த்தப்பட்ட பிறகு எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் ஆண்டவர் சொன்னாரு. Amen. அப்போ அவர் மகிமையிலே உயர்த்தப்பட்ட பிறகு மகிமை என்ன பண்ணுவா? எல்லாரும் இழுக்கும். நீங்க மகிமையின் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா
உலகமே உங்களை தேடி வரும். Amen. When you are children of glory, the whole world will come in search of you. That is why Jesus Christ did not have a visiting card. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு விசிட்டிங் கார்டே இல்ல. Jesus Christ did not have a website. வெப்சைட்டும் கிடையாது அவர். Wherever he went, எங்கெங்கெல்லாம் சென்றாரோ people followed him. ஜனங்க அப்படியே They ran to the wilderness to hear him. வனாந்தரத்துக்கு ஓடி போய் அவர் பிரசங்கத்தை கேட்டார்கள். Glory has to become your identity. Amen. உங்களுடைய அடையாளமாக மகிமை மாற வேண்டும். Amen. நான் Glory has to வல்லமையான become your ஒரு identity. வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். Amen. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, மகிமை உங்கள் அடையாளமாய் மாற வேண்டும். Amen. Glory should become your identity. உங்களை பார்க்கறவங்க சொல்லணும், நாங்க மகிமையை கண்டோம். Amen. When the people look at you, they should say, I have seen the glory. தேவனுடைய மகிமையை கண்டோம்னு சொல்லணும். They should say, I have seen the glory of God in you. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே வாழணும்னு ஆசையா இருக்குது? And how many of you want to dwell and live such a life of glory? அந்த மகிமையில நீங்க மறுரூபமாகணும்னா உங்ககிட்ட ஒரு மகிமை காணப்பட வேண்டும். Amen. When you want to be transformed into that glory, a glory has to be seen in you. இக்கபோத்துகளை கர்த்தர் மறுரூபமாக்க மாட்டார். Amen. God will never transform Ikaboth. He will only transform the people who are filled with the glory. மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களை மாத்திரம் தான் தேவன் மறுரூபப்படுத்துவார். Those who want to live this life according to this 5 points, stand up. ஷடதலதரமன சிகபதரதல. உங்க வேலையில ஒரு மகிமை இறங்கி வர போகிறது. உங்க பிசினஸ்ல ஒரு மகிமை இறங்கி வர போகிறது. In your family, the glory of God is coming in your family. உங்க குடும்பத்துல தேவ மகிமை இறங்கி The கொண்டிருக்கிறது. glory of God is coming upon your children. உங்க பிள்ளைகளின் மேல தேவ மகிமை இறங்கி Do not வருகிறது. worry about your child. உங்க பிள்ளையை குறித்து கவலைப்பட Your வேண்டாம். child will do glorious things. உன் பிள்ளை மகிமையாய் காணப்படும். Your child is in the glorious hands of God. உன் பிள்ளை தேவனுடைய மகிமையின் கரத்திற்குள் அடங்கி இருக்கிறது. He will do mighty things. அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். Your children will be glorious. உன் பிள்ளைகள் மகிமையாய் இருப்பார்கள். The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், I am filling you with my glory. நான் உன்னை என்னுடைய மகிமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். Father, I pray and bless each and everyone today. கர்த்தாவே, நான் ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். 10 months are over with today. இந்த நாளோடு 10 மாதங்கள் கடந்து போயின. After the 10 plagues, இந்த 10 வாதைகளுக்கு பிற்பாடு you led the Israelites with the glorious cloud. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை மகிமையின் மேகத்தினால வழி நடத்தி கொண்டு வந்தீங்கப்பா. You delivered them from Egypt. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினீங்க. On this last day of October, இந்த அக்டோபர் மாதத்தின் இந்த கடைசி நாளன்று I declare and decree, நான் பிரகடனப்படுத்தி சொல்லுகிறேன், Egypt is over. எகிப்து முடிவடைந்தாயிற்று. All the destruction is over. எல்லா அழிவுகளும் முடிவாயிற்று. Every suffering is over. எல்லா உபத்திரவங்களும் முடிந்தது. Now the glory of God இப்பொழுது தேவ will lead your மகிமை children பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக towards the inheritance. அப்பா அவங்களுடைய சுதந்திரத்திற்கு நேராக வழி நடத்துங்கப்பா. Your glory will lead them. அப்பா உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும். And your children will see. பிள்ளைகள் அதை காண்பார்களாக. I bless each and everyone today. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். I believe it is a turnaround time. நான் விசுவாசிக்கிறேன் இது ஒரு திருப்புமுனையின் நேரம். From the bottom of our hearts, இருதயத்தின் ஆழத்திலிருந்து we pray for everyone who asked for prayer. ஜெபத்திற்காக வேண்டிக் கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். I bless them, Lord. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். May they guard your glory. அப்பா உங்க மகிமையை அவர்கள் பாதுகாக்கட்டும். எல்லாரும் இந்த ஏசாயா 43:7 சொல்லி முடிக்கலாமா? ஏசாயா 43:7. ஐசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து யாவரையும் கொண்டு வா என்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வலது கரத்தை தலைமையில வைங்க. சொல்லுங்க, மகிமைக்கென்று சிருஷ்டித்தார், மகிமைக்கென்று உருவாக்கினார், மகிமைக்கென்று படைத்தார், மகிமைக்கென்று படைத்தார், அப்படி நாமத்தை எனக்கு கொடுத்தார். Yes,
given his name for me. நான் அவரிடத்தில் நெருங்கி வரப்போகிறேன். I'm going to come close to him. அவருடைய மகிமை இடத்திலே நெருங்கி வரப்போகிறேன். I'm going to come close to the glory of உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். man. ஆசீர்வதிக்கிறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள் எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.